அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மாடர்ன் இந்தியாவோட கடைசியாக நம்ம இதில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக தண்டி யாத்திரை வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ 1930 தண்டி யாத்திரை முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு தண்டி யாத்திரைக்கு அப்புறம் நமக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் மாடர்ன் இந்தியாவில். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றி நம்ம டோட்டலாக பார்க்கலாம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், ஸோ 1947 இந்தியன் ஃப்ரீடம்ஸு, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாடர்ன் இந்தியாவில் அடுத்த கொஷினாக பார்க்குறது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கொஷின் ப்ளஸ் அதற்குண்டான விளக்கங்களோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் நடக்கும். இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இங்கிலாந்துக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பங்கேற்ற தலைவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 தலைவர்களில் காந்தி மட்டும் தான் கலந்துருப்பார், ஓகேவா? 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துருப்பார். அதாவது காந்தி அறிவின் ஒப்பந்தம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இதுதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் படம். ஸோ மகாத்மா காந்தி இருக்கார், அம்பேத்கர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கான ஒரு இமேஜஸ் அது, சரிங்களா? இந்த பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1932 பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் முடிவில் தான் இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 உருவாக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஒரு முக்கியமான வேலிட் பாயிண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க, சரியா? ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் பெரும்பகுதி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமையும், சரிங்களா? ஸோ அதனால் இதையும் நீங்கள் எனக்கு இப்போ கூற்று காரணங்கள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கும், அதனால் எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடக்குதுன்னா, டேட் ரொம்ப முக்கியம். நவம்பர் 1930 ஜனவரி 1931 வரைக்கும், ஓகேவா? நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதம் நடக்குது, சரிங்களா? ஸோ நவம்பர் 12 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், 6ஆம் ஜார்ஜ் மன்னர் மாநாட்டை தொடங்கி வைத்தார், சரிங்களா? 6ஆம் ஜார்ஜ் மன்னர் மாநாட்டை தொடங்கி வைத்தார், சரியா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நவம்பர் 12, 1930 6ஆம் ஜார்ஜ் மன்னர் தொடங்கி வைக்கிறார். அடுத்து பாருங்கள், அதாவது ஐஎன்சி பார்த்திங்கன்னா அப்போ சட்டமறுப்பு இயக்கம், அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே முன்னாடி வீடியோவில், உப்பு சத்தியாகிரகத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஐஎன்சி எல்லாமே அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் இருப்பாங்க. அதனால் யாருமே இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கலந்துக்க மாட்டாங்க. அது இல்லாமல் அந்த உப்பு, அதாவது பிரிட்டிஷோட தடையை மீறி உப்பு காய்ச்சதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதன் காரணமாகவும் யாரும் இதில் பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும், சரிங்களா? ஸோ அதனால் ஐஎன்சி யாரும் கலந்துக்கல, சரிங்களா? ஓகே, அப்புறம் ஐஎன்சி புறக்கணித்து விட்டது. இது முக்கியமான பாயிண்ட்டு. எனக்கு கேட்பான் கொஸ்டின்ஸ் கூற்று காரணத்தில் கூற்று 1, 2, 3 கேட்பான். ஸோ முதல் மாநாடு நவம்பர் 12 ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐஎன்சி கலந்துக்கல. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராம்சே மேக்டொனால்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ராம்சே மேக்டொனால்டு, அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மேக்டொனால்டு தலைமை வகிக்கிறார், ஓகேங்களா? பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மேக்டொனால்டு தலைமை வகிக்கிறார். மாநாட்டை தொடங்கி வைக்கிறது 6ஆம் ஜார்ஜ் மன்னர். 6ஆம் ஜார்ஜ் மாநாடு துவங்கி வைக்கிறாரு. தலைமை ராம்சே மேக்டொனால்டு. இவர் தான் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த ரிசர்வேஷனுக்கெல்லாம் இவருடைய மாடல் தான் பயன்படுத்துவாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அம்பேத்கர் கலந்துக்கிறாரு, இரட்டைமலை சீனிவாசன் கலந்துக்கிறாரு தமிழ்நாட்டிலேருந்து. அதே போல் சீக்கியர்கள் கலந்துக்கிறாங்க. அதே போல் இந்திய கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டில் அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ராம்சே மேக்டொனால்டு தலைமை வைக்கிறாரு. துவங்குறது 6ஆம் ஜார்ஜ் மன்னர், ஓகேங்களா? ஏன் அம்பேத்கர் சொல்கிறேன் அப்படின்னா, அம்பேத்கர் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துக்குவார். ஸோ இங்கே ராம்சே மேக்டொனால்டு பார்த்திங்கன்னா இவர் தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை. இவர் தான் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷனை கொடுப்பார் ஃபஸ்ட்டில் பிரிட்டிஷ் பீரியடில், சரிங்களா? ஸோ பாருங்கள், அடுத்தது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு செப்டம்பர் டு டிசம்பர் 1931, ஓகேவா? அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் காந்தி இர்வின் ஒப்பந்தம். ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தானதுன்னு சொல்லி கேட்பாங்க. 1931 2வது வட்டமேசை மாநாடு, ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது முறையாக கலந்து கொண்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஸோ கலந்துக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட அனைத்து தலைவர்களையும் நீங்கள் விடுதலை செஞ்சீங்கன்னா நாங்கள் கலந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அத்தனை தலைவர்களையும் விடுதலை பண்ணிடுவாங்க. அப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2வது கலந்துக்குவாங்க, சரிங்களா? பாருங்கள், முன்னே சொன்ன பாருங்கள், மகாத்மா காந்தி இருப்பாங்க, சரோஜினி நாயுடு இருப்பாங்க. ஸோ கம்பல்சரி மகாத்மா காந்தி என்னென்னலாம் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அதில் சரோஜினி நாயுடு கட்டாயமாக இருப்பாங்க, போராட்டம் பண்ணும்போது கூட இருப்பாங்க, சரியா? ஸோ சரோஜினி நாயுடும் இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க, ஓகே? அடுத்து பாருங்கள்,
செப்டம்பர் 7 1931 மாநாடு தொடங்கியது. ஓகேவா? செப்டம்பர் 7 1931. அதே ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நவம்பர் 12. ஓகேங்களா? பாருங்கள், 11ஆவது மாதம் 12ஆம் தேதி, நவம்பர் 11, 12. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7. ஓகேங்களா? 7ஆவது மாதம் செப்டம்பர், சாரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரா? ஓகே, செப்டம்பர் 7. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. அதுக்கப்புறம் செப்டம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. இது பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து ஏற்கனவே முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்கள் கொடுக்கப்படுவது போன்று தலித் மக்களுக்கும் தனித்தொகுதியிலும் தனி வாக்கு வேண்டும் என கூறினார். ஆனால் காந்தி இதற்கு ஒப்பவில்லை. அதே போன்று சிறுபான்மையினருக்கும் தனித்தொகுதி வேண்டாம் என்று வற்புறுத்தினார். இதனை பிற இந்திய கட்சிகளும் பிரதிநிதிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகேங்களா? ஏன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ராம்சே மெக்டொனால்டு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயே கொடுத்துருப்பாரு. ஸோ அது போல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பட் காந்தி என்ன சொல்லுவார்னா, அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா இந்தியாவுக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுன்னு சொல்லிட்டு அதை தடுத்துருவார். சரிங்களா? ஸோ அதுதான் காந்தியன் ஒப்பந்தம். காந்தியன் ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியரில் தான் முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 3வது வட்டமேசை மாநாடு, தேர்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ். இது நவம்பர் டிசம்பரில் 1932 நடக்கும். பாருங்கள், நவம்பர் 17 ஸ்டார்ட் பண்ணி 32 முடியும். ஓகேங்களா? அப்போ 3 வருஷம் கேப்பு, 30, 31, 32. 1930 நவம்பர் 12 ஆரம்பிப்பாங்க. இது நவம்பர் 17 ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் கலந்துக்கல, பிரிட்டானிய தொழிலாளர் கட்சியும் கலந்துக்கல. ஓகேங்களா? மொத்தம் 46 பேர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. 46 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. வேறு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எப்போ நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் கலந்து கொண்ட ஒரே தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இதில் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும் மகாத்மா காந்தி கலந்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸை வந்து தொடங்கி வைக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஜார்ஜ் மன்னர். தலைமை வந்து ராம்சே மெக்டொனால்டு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், குவைட் இண்டியா. அடுத்த கேள்வி, குவைட் இண்டியா மூவ்மெண்ட் எப்படின்னு கேட்குறாங்க. குவைட் இண்டியா ஒன்று தெரியும், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 1942 வந்து நடத்துவாங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுதான் வந்து வெள்ளையனே இயக்கத்தோட போராட்டங்கள். இதுதான் வந்து காந்தி தலைமையில் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இது ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஜூலை 1942 வார்தாவில் கூடிய ஐஎன்சி செயற்குழு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கான ஆயுதத்தை தொடங்கியது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஜூலை மாதத்தில் 1942, ஓகே, ஜூலை மாதத்தில் 1942 பார்த்திங்கன்னா ஐஎன்சி காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆயத்தமாகறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 8ஆம் நாள், ஓகேவா, ஆகஸ்ட் 8ஆம் நாள் மாநாட்டில் வந்து காந்தி பேசுகிறாரு. செய் அல்லது செத்துமடி, அதாவது சொல்லுவாங்க டூ ஆர் டைன்னு சொல்லுவாங்க. செய் அல்லது செத்துமடி என்று முழங்கி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், மேலே வேலிட் பாயிண்ட்ஸு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 8 வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டில் தொடங்குறாரு. ஓகே, ஸோ ஆகஸ்ட் 9 பாருங்கள், பெரும்பாலான காங்கிரஸ் பிரித்தானியா சிறைபிடித்தது. ஓகே, ஆகஸ்ட் 8 வந்து சொல்கிறாரு, செய்யலை சேர்த்து முடியும். ஆகஸ்ட் 8 சொல்கிறாரு. அடுத்து ஆகஸ்ட் 9 எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணது உடனே இது வந்து ஒரு விடுதலை போராட்டமாக மாறிடும். ஓகே, அடுத்து பாருங்கள், 2ஆம் உலகப் போரின் போது ஆகஸ்ட் 8, 1942 அன்று மகாத்மா காந்தியால் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவு கொண்டு வர கோரி அகில இந்திய காங்கிரஸின் பம்பாய் அமர்வில் தொடரப்பட்ட ஒரு அரசியல் பிரச்சாரமாகும். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோன்னா, வெள்ளையனே வெளியேறும் இப்போ சொல்லியிருக்காங்க. 1942 இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட இது வந்து ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஆகஸ்ட் புரட்சினும் சொல்கிறாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை குவைட் இண்டியா மூவ்மெண்ட்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு அர்த்தம். இது வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்ததுனால ஆகஸ்ட் புரட்சினும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தோம்னா இது என்னென்னா, ஓகே, எங்கே தீர்மானம் நடத்துகிறாங்க, தீர்மானம் எங்கே நிறைவேற்றப்படுச்சுன்னா, இந்திய தேசிய காங்கிரஸோட பம்பாயில் நடந்த ஒரு ஐஎன்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1942 பம்பாயில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் தான் வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ பாருங்கள், டூ ஆர் டைன்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும், மகாத்மா காந்தியடிகள். எதுக்காக சொல்கிறாருன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சொல்லுவார் இல்லையா, வெள்ளையனை இங்கேருந்து வெள்ளையனை வந்து வெளியேற்றணும்னு சொல்லி செய்யலை செத்து முடியும்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதை டைம் பார்த்துக்கோங்க நீங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எல்லாருக்கும் தெரியும், சுபாஷ் சந்திர போஸ், ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஆல் இண்டியா. பாருங்கள், அது வந்து அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இது வந்து ஒரு தேசிய கட்சி. பாருங்கள், 1939 வந்து நேதாஜின்னு அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸால் துவக்கப்பட்டது. முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸு.
இப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939 நேதாஜியால் வந்து துவங்கப்பட்டது. ஓகே, இங்கே எங்கன்னா மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் வந்து துவங்குறாங்க. மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் துவங்கப்பட்டது. ஓகே, மேற்கு வங்காளத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் வந்து இதில் வந்து துவங்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1942 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தடை செஞ்சுருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1939 பாருங்கள், ஃபார்வர்ட் பிளாக் என்ற பெயரில் பத்திரிகை வெளிவந்தது. 1939 ஃபார்வர்ட் பிளாக் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையும் வெளிவந்திருக்கு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து 1939 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 63 வரை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்கார். அதனால தான் வங்கத்து சிங்கம் சொல்லுவாங்க. வங்கத்து சிங்கம் நேதாஜினா, தமிழகத்து சிங்கம் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தனது நிலத்தை வந்து ஏழை மக்களுக்காக பிரித்து கொடுத்தவர். பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பி வழுக்கி செத்தவனம் உண்டுன்னு அழகாக சொல்லியிருப்பார். சரியா. அந்த மாதிரி வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து இன்றைக்கி தான் அதை சாதித்தவரை மாற்றிட்டாங்க. மற்றபடி தமிழக மக்களுக்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் அவரும் பாடுபட்ட ஒரு தலைவர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து இந்த குவைட் இண்டியா மூவ்மெண்ட்டில் என்ன பார்க்கலாம்னா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எப்போ உருவாகுதுன்னா ஏப்ரல் 23, 1939 வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து உருவாகுது சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில். ஆக்சுவலி வந்து மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடில் அந்த கட்சி வந்து உருவாகுது. ஐஎன்சிலேருந்து வெளியே வந்துடுவார். ஏன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ன பண்ணுவார்னா அகிம்சை வழியில் போக மாட்டார். ஓகேங்களா. சரி, அகிம்சை வழியில் போவார். இவர் ஐஎன்ஏவுடைய ஃபவுண்டர் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஆயுதத்தோடு போராடுவார். அதனால் 2 பேருக்கும் கான்ட்ரா ஏற்பட்டும். ஸோ ஐஎன்சிலேருந்து வெளியேறுவார். விலகி தான் 1939. முக்கியமான பாயிண்ட்டு, ஐஎன்ஏ எப்போ உருவாக்கப்பட்டதா ஏப்ரல் 29, 1939. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அதாவது ஐஎன்சிலேருந்து விலகிறாரு. அடுத்த மாதம் மே 3 வந்து உருவாக்குறாரு. அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட மே 3 ஓகே, மே 3, 1939 வந்து இந்த கட்சியை வந்து தோற்றுவிக்கிறார். சரிங்களா. மே 3, 1939. எல்லாமே 3லேயே சட்டுன்னு பாருங்கள். மே 3. ஓகே, கொல்கத்தாவில் நடந்த பேரில் வந்து அதை சொல்கிறாரு. போஸ் தலைவராகிறாரு. துணைத் தலைவர் வந்து பாருங்கள் எஸ்எஸ் கேஸ்வீர் துணைத் தலைவராக இருக்கார். ஓகேங்களா. எஸ்எஸ் கேஸ்வீர். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு போட்டு எங்கே நடக்குதுன்னா ஜூன் மாதத்தின் இறுதியில் வந்து மே மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூன் மாதத்தோட இறுதியில் மும்பையில் நடக்குது. ஓகேவா. மும்பையில் தான் வந்து நடக்குது. ஆனால் வந்து எங்கே உருவாக்குறாங்கன்னா கொல்கத்தாவில் உருவாக்குவாங்க. ஓகேங்களா. கொல்கத்தாவில் வந்து உருவாக்குறாங்க. வெஸ்ட் பெங்காலோடைய தலைநகர் கொல்கத்தாவில் உருவாக்குவாங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அதனுடைய மீட்டிங் ஃபஸ்ட்டு வந்து மும்பையில் நடத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர், அதே போல் தமிழ்நாட்டில் வந்து ஆந்திராவில் வந்து அன்னபூர்ணி அம்மையார் பாருங்கள். ஆந்திராவில் அன்னபூர்ணி ஆந்திரா, அதே போல் தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர், அதே போல் மும்பையில் வந்து சேனாதிபதி பாபத். அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து பரவுது. சரிங்களா. ஸோ அந்த 1939 ஆகஸ்ட் மாதத்தில் ஃபார்வர்ட் பிளாக் என்னும் இதிலையும் வந்து என்ன பண்ணுறாரு, சுபாஷ் சந்திர போஸ் வந்து தொடங்குவார். கட்சியும் தொடங்குறாரு, அதே சமயம் ஒரு நியூஸ் பேப்பராகவும் ஒரு இதிலையும் தொடங்குறாரு. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா முதல் அகில இந்திய மாநாடு. ஓகே, 1940 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட முதல் அகில இந்திய மாநாடு நாக்பூரில் நடக்குது. அனைத்து உரிமைகளும் இந்திய மக்களுக்கே என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. ஜூன் 20 ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்டுங்க. ஜூன் 2022 1940 ஓகே, 1940 நடக்குது. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட முதல் அகில இந்திய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 1940 நடக்குது, நாக்பூரில் நடக்குது. அனைத்து உரிமைகளும் இந்திய மக்களுக்கே என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனில் வந்து மாநாடு போடுறாரு. ஜூலை மாதத்தில் கைது பண்ணிடுறாங்க. ஓகே, ஜூலை மாதத்தில் வந்து கைது பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக இருப்பார். ஹெச்வி காம்நாத் வந்து பொதுச் செயலாளர் இருப்பார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட பொதுச் செயலாளர் ஹெச்வி காம்நாத். சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது, இவர் சுபாஷ் சந்திர போஸை கைது பண்ணி கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. கொல்கத்தாவில் இருக்கிற பிரசிடென்சி சிறையில் அடைச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1941 வந்து வீட்டுக்கு காவலில் கொண்டு வரும்போது தப்பிச்சிருவார். தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யா போவார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் போஸ்னி கோரிக்கை நிராகரித்தார். ஓகேவா. அப்போ வந்து ஸ்டாலின் தான் வந்து ரஷ்யாவில் இருப்பார். ஸோ அப்போ வந்து ரஷ்யாவில் கேட்பார், அது வந்து நான் இங்கேருந்து வீட்டு காவல் எடுக்கும் போது தப்பிச்சு போயிடுவார். ஸோ ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாக்காரர் என்ன பண்ணுவார், இவருடைய உதவி வந்து நிராகரிச்சிருவார். ஸோ அதனால் ஜெர்மன் தப்பி செல்கிறாரு. ஜெர்மனியில் போய் தான் நமக்கு உண்டான அந்த ஒரு அசோசியேஷனை வந்து உருவாக்குவார். சரிங்களா.
ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வேலிடான ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து கூற்று காரணங்களை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், முதல் மாநாடு வந்து மும்பையில் எங்கள் நாக்பூரில் நடந்துச்சு. ரெண்டாவது மாநாடு அர்ரா மாநாடுன்னு சொல்கிறாங்க, அர்ராவில் நடந்துச்சு. அனைத்து இந்திய ரெண்டாவது மாநாடு பீகாரில் ஜனவரி 12 to 14 1947 நடைபெற்றது. பாருங்கள், எஸ்எஸ் கேசி தலைவராகவும், ஏன்னா வந்து அந்த அந்த பிட்வீன் கேப்பில் வந்து 1945 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி டெத் ஆகணும்னே சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் வந்து செத்துட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து கட்சி இருந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்புறம் முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெத் ஆகிட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் டெத் ஆகிடுறாரு தமிழ்நாடு பாரத் பிளாக். பாருங்கள், October 30, 1963 டெத் ஆயிடுவார். முத்துராமலிங்க தேவர் October 30, 1963 வந்து டெத் ஆயிடுவார். ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 2 பேர் பிரச்சனை வரும். மூக்கையாவுக்கும் சசிவர்ண தேவருக்கும் பிரச்சனை வரும். ஸோ மூக்கையா தான் பின்னாடி வந்து தலைவராக இருப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த இதெல்லாம் ஹிஸ்ட்ரி நமக்கு பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேவா. முத்துராமலிங்க தேவர் இருப்பதுக்கு பின்னாடி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வந்து அருப்புக்கோட்டை, அதாவது முத்துராமலிங்க தேவர் வந்து அருப்புக்கோட்டையோட சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருப்பார். ஓகே. முத்துராமலிங்க தேவர் அருப்புக்கோட்டையோட எம்எல்ஏவாக இருப்பார். அவர் டெத் ஆனவொடனே என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா பை எலெக்ஷன் வரும். ஓகேவா. பை எலெக்ஷன் வந்த உடனே பார்த்திங்கன்னா அதில் முதல் முறையாக பவர் பிளாக் தோற்கடிக்கப்பட்டது. ஏன்னா அங்கேயே லோக்கல் பாலிடிக்ஸ் நடக்குது இல்லையா. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் சேர்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, மூக்கையா தேவருக்கும் இந்த சசிவர்ண தேவருக்கும் பிரச்சனை வரும் இருக்கு இல்லையா. மூக்கையா தேவர் சசிவர்ண தேவர் 2 பேருக்கும் பிரச்சனை வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனை வரும்போது மூக்கையா தேவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தலைவராக தெரிஞ்சுட்டுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் தோல்வியை சந்திப்பாங்க. ஓகே, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஐஎன்ஏ எப்போ தொடங்குறாங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எப்படி எப்போ தொடங்குறாங்க, அங்கே ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஐஎன்ஏ எப்போ உருவாச்சுங்கிறாங்க, 1942 உருவாச்சு. ஓகேவா. பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் மிக கம்பீரமாக இருப்பார். இவர் தான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இராணுவத்தையே உருவாக்குவார் சரியா. ஸோ இந்திய தேசிய இராணுவம் அடுத்த கொஸ்டின் வந்து ஐஎன்ஏ எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, 1942 உருவாக்குறாங்க. ஸோ இந்திய தேசிய இராணுவம் என்பது இந்தியன் நேஷனல், ஐஎன்ஏனா இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகேவா. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டன் அரசு என்ன பண்ணுவாங்க, இந்திய அரசை எதிர்த்து போரிட தெற்காசியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு படை. ஓகேவா. ஜெர்மனியில் தான் உருவாக்குவார். பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடுறதுக்காக ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட ஒரு படை தான் ஐஎன்ஏ படை, இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா ஜப்பான் பேர் வந்து இந்தியா. ஓகே, ஜப்பானிய பெருசு. ஓகே, ஜப்பானோட உதவியோடு என்ன பண்ணுவாங்க, இந்த ஜப்பானிய பெருசு உதவியுடன் இந்தியாவின் காலை எதிர்த்து போரிட்டது. அந்த ஐஎன்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா ஜப்பானோட ஹெல்ப்பால் பிரிட்டிஷ்காரன், ஏன்னா 2ஆம் வேர்ல்டு வாரில் வந்து ஜப்பான் ஒரு பக்கம் நிற்கும், பிரிட்டன் ஒரு பக்கம் நிற்கும். அதனால் ஜப்பான் என்ன பண்ணுவோன்னா நம்ம இந்தியாக்காரன் வந்து அங்கே அடிமையாக இருக்கிறதுனால ஜப்பான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ஜப்பானுடைய உதவியை வச்சு தான் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவார், இங்கே பிரிட்டிஷ்காரன் எதிர்ப்பார் சரிங்களா. அடுத்து பாருங்கள், இந்த ஏற்கனவே ஜப்பான்காரர் கைது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நமக்கு சண்டை போடும்போது நம்மளே அறியாமலேயே வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து போர்க்கைதியாக வந்து கைது பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா மலேசியா, சிங்கப்பூர், பர்மா பாருங்கள், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற இடங்களில் வாழும் புலம்பெயர் இந்தியர்களும் இந்தியாவின் சார்ந்தவர்களாகிய தன்னார்வலர்களும் இதில் இடம்பெற்றனர். ஓகேவா. ஸோ ஐஎன்ஏ இப்படிலாம் உருவாக்குறாங்க. எல்லோரும் இங்கேருந்து போனவங்களாம் வச்சு தான் வந்து உருவாக்குறாங்க. இப்போ 1942 சிங்கப்பூர் ஜப்பானிய படையினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் ராஸ்பிகாரி போஸ் என்பவரால் இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்டது. ராஸ்பிகாரி போஸ் தான் இந்த உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம். இதன் படைத்தலைவர் பார்த்திங்கன்னா மோகன் சிங். ஓகேங்களா. மோகன் சிங் தான் வந்து இதுக்கு வந்து படைத்தலைவராக இருப்பார். ஓகே. ஸோ ஆனால் நிறைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் சிங் தான் ஐஎன்ஏ உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இதில் வந்து ராஸ்பிகாரி போஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1942 சிங்கப்பூர் ஜப்பானிய படையினர் கைப்பற்றப்பட்ட பின்னர் ராஸ்பிகாரி போஸ் என்பவரால் இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்டது. இதன் படைத்தலைவர் தான் மோகன் சிங்னு சொல்கிறோம். ஓகேவா. இது படைத்தலைவர் மோகன் சிங். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆதரவு இல்லாமல் சீக்கிரம் வந்து கழிச்சிடுவாங்க அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் 1943 வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அது வந்து இதுக்கு புத்துயிர்மிட்டு அதை வந்து மீண்டும் உருவாக்குவார். ஏற்கனவே 1942 வந்து உருவாக்கியிருப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்க, முழு ஒத்துழைப்பு இருக்காது. அதுக்கப்புறம் அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. ஓகேங்களா. சுபாஷ் சந்திர போஸ் டேக் ஓவர் பண்ணுறாரு. பாருங்கள், சுமார் 43,000 பேர் இருந்திருக்காங்க. பாருங்கள், 43,000 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 43,000 பேரை ஒன்று திரட்டி ஒரு தனி ஆர்மியை உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா.
அடுத்து பாருங்கள் அடக்குமுறையோட இது ஓகே எல்லாம் தேவையான வேலை ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதான் 1939 வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி புதிய கட்சியை வந்து உருவாக்குறாரு. அது முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருப்பார். அதனால் இந்த தமிழகத்து சிங்கம்னு முத்துராமலிங்க தேவரை சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் 1940 வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து போயிட்டுருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜெர்மனுக்கு போகும்போது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டெத் ஆனதாக சொல்லுவாங்க. பாருங்க எர்வின் ரோமலின் இந்திய போய் வைத்து இந்திய ஓகே இங்கே எர்வின் ரோமலின் இந்திய போர்க்கைதிகளை வைத்து இந்திய தேசிய இராணுவம் என்ற இராணுவத்தை உருவாக்கினார். ஓகேங்களா? அது முக்கியமான பாயிண்ட்டு. எர்வின் ரோமலின் அதுதான் போர்க்கைதி பேர் எர்வின் ரோமலின். ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஆசாத் இந்த் அரசாங்கம் என்ற ஒரு பிரபல இயக்கத்தை வந்து உருவாக்குவார். ஆசாத் இந்த் அரசாங்கம் அப்படின்னா என்னென்னா விடுதலை, அதாவது சுதந்திரமான அரசாங்கம். ஓகே. ஆசாத் இந்த் அரசாங்கத்தை வந்து ஃபஸ்ட்டு ஐஎன்ஏவுக்கு முன்னாடி ஐஎன்ஏவையும் ஃபார்ம் பண்ணுறாரு, ஒரு தனி கவர்மெண்ட்டையும் உருவாக்குறாரு. ஆசாத் இந்த் கவர்மெண்ட்னு சொல்லி உருவாக்குவார். ஓகேவா? அதே போல் பாருங்கள் இந்திய போர்க்கைதிகளுடன் நாடு கடத்தப்பட்ட இந்திய தேசபக்தர்களை இணைத்து இந்திய தேசிய இராணுவத்தையும் ஜப்பான் உதவியுடன் உருவாக்கினார். அப்போ ஐஎன்ஏ உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜப்பான் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஆசாத் இந்த கவர்மெண்ட்டையும் உருவாக்குறாரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஜப்பானியன் 15வது இம்பால் மற்றும் ஓகே ஜப்பானியர்களின் 15வது இராணுவத்துடன் இம்பால் மற்றும் கொகிமாவை முற்றுகையிட்டது. இந்த போரின் போது அந்தமான் நிக்கோபார் 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் கைப்பற்றப்பட்டு இந்திய ஓகே பாருங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வந்து ஜப்பானால் வந்து கைப்பற்றப்பட்டு இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அதுக்கு சாகித் மற்றும் சுவராஜ்னு பேர் வச்சுருக்காரு. முக்கியமான வேலிட் பாயிண்ட்டுங்க, கரெக்டாக பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பிரிட்டிஷ் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் வந்து ஜப்பான் தான் நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு பேர் வந்து சாகித்னா தியாகம்னு அர்த்தம். அதை வந்து பக்காவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் சுவராஜ்னா சுதந்திரம் அர்த்தம். அப்போ அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து சாகித்னும் சுதந்திரம்னு சொல்லிட்டோம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பேர் வச்சுருப்பார். ஓகேவா? ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ் பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. சாகித், சுவராஜ் அந்தமான் நிக்கோபார் பேரோட பேர். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து தோற்றுரும். ஸோ அதனால் ஜப்பான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட சரணடைஞ்சிடும். ஸோ ஜப்பான் சரணடைஞ்ச உடனே என்ன ஆகும், இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துருப்புகள் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் ஐஎன்ஏ வழக்குகள் நடந்தது. இந்தியன் நேஷனல் ஆர்மி வழக்குகள் வந்து ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. அந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஐஎன்ஏ வழக்குகள் அல்லது செங்கோட்டை வழக்குகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐஎன்ஏ வழக்குகள் அல்லது செங்கோட்டை வழக்குகள்னு சொல்லுவாங்க. பாருங்க ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் அல்லது ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ். நவம்பர் 2 ஓகே இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஐஎன்ஏ வழக்கு அல்லது செங்கோட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐஎன்ஏ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் செங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக செய்தித்தாள்கள் தெரிவித்தன. ஓகேவா? ஸோ ரெட் ஃபோர்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மிக்கு எல்லாத்துக்கும் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஐஎன்ஏ. ஸோ ஐஎன்ஏ உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஸ்பிகாரி போஸ் அண்ட் தென் மோகன் சிங். அவர் தான் படைத்தலைவர் மோகன் சிங் தான். ஸோ ஆசாத் இந்த கவர்மெண்ட்டை உருவாக்கினது சுபாஷ் சந்திர போஸ். பாருங்கள் அதை வந்து நீங்கள் பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. ராஸ்பிகாரி போஸ் தான் வந்து ராஸ்பிகாரி கோஸ் வேறு, ராஸ்பிகாரி போஸ் வேறு. ஸோ ராஸ்பிகாரி போஸ் தான் வந்து ஐஎன்ஏ உருவாக்குவார். அதன் படைத்தலைவர் தான் பார்த்திங்கன்னா மோகன் சிங். ஓகே. அதுக்கப்புறம் 1943 தான் ஐஎன்ஏவை சுபாஷ் சந்திர போஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. ஓகே. அடுத்து பாருங்கள். ஸோ ஐஎன்ஏ தொடர்பான கேஸ் வந்து ஐஎன்ஏ ட்ரையல், ஐஎன்ஏ வழக்கு அல்லது செங்கோட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க கேபினெட் மிஷன் பற்றி பார்க்குறோம். கேபினெட் மிஷன் எப்போ இந்தியாவுக்கு வந்து 1946 இந்தியாவுக்கு வருது. கேபினெட் மிஷனுடைய வேலை என்னென்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கொடுக்கணும். சரி, இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் அமைக்கப்பட்ட அட்லி அரசாங்கம் வந்து 1946 பிப்ரவரிலேருந்து ஒரு கேபினெட் மிஷனை வந்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம இந்தியன் பாலிட்டியில் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேபினெட் மிஷனில் வந்து யார் தலைமை இருப்பாங்கன்னா பாருங்கள் பெத்திக் லாரன்ஸ். இந்த பணியில் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரீவ்ஸ் மற்றும் அலெக்சாண்டர். ஓகேவா? இந்த 3 பேர் வந்து அதில் இருப்பாங்க. பெத்திக் லாரன்ஸ் தான் வந்து இதுக்கு தலைவராக இருப்பார். கேபினெட் மிஷன் தலைவர் வந்து பெத்திக் லாரன்ஸ். ஓகே. பெத்திக் லாரன்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரீவ்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இந்த 3 பேரும் இந்த கேபினெட் மிஷனில் வந்து இருப்பாங்க. ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம இந்தியன் பாலிட்டியில் விரிவாக பார்க்கலாம். நமக்கு என்ன கொஷின்னா கேபினெட் மிஷன் எப்போ இந்தியாவுக்கு வருது? 1946 இந்தியாவுக்கு வருது. இதுதான் கேபினெட் பிளானுடைய
புகைப்படம். ஓகே ஓகே அதில் பாருங்கள். அடுத்து எல்லாருக்கும் தெரியும் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆகஸ்ட் 1947 வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நள்ளிரவு 12 மணிக்கு அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே பாருங்கள், ஆகஸ்ட் 15, 1947 நள்ளிரவு 12 மணி கிழமை வெள்ளிக்கிழமை. ஓகேவா. ஸோ நிகழ்வு 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து இந்தியா விடுதலை இருந்தது. முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. சிறப்பு விதியுடன் முயற்சி செய் என்ற புகழ்பெற்ற உரையை நேரிட்டான். விதியுடன் முயற்சி செய், ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுதான் வந்து நேரு வந்து உரையாற்றினது. விதியுடன் முயற்சி செய். நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு விதி கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. விதியோடு முயற்சி செய்யணும்னு சொல்லி பக்காவாக சொல்லியிருக்காரு. வேறு ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய முதல் உரையில் சொல்லியிருக்காரு. ஓகே அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ராஜாஜி. இந்தியாவின் முதல் கவர்னர். சுதந்திரத்துக்கு பிறகு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். ஓகே சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல். இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தான். ஓகேவா. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஸோ முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் முன்னே பார்த்தோம் ராஜாஜி. ஓகே அடுத்து முதல் இந்திய குடியரசு தினம் 1950 எல்லாருக்கும் தெரியும். எஸ் ஓகே ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இந்திய குடியரசு தினம் 1950. நான் முன்னாடியே பார்த்தோம் 1930 வந்து 1929 லாகூர் காங்கிரஸ். டிசம்பர் 31 வந்து பார்த்திங்கன்னா மூவர்ண கொடி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1929 டிசம்பர் 30 வந்து ஒரு மூவர்ண கொடி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் விடுதலை நாள் 1930 ஜனவரி 26 வந்து பூர்ண சுவராஜ் வந்து கொண்டாடுவாங்க. பாருங்க, காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ 1930 இந்தியாவில் இந்த பூர்ண சுவராஜ் என்ற விடுதலை கொள்கை ஜனவரி 26 விடுதலை நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. முன்னே பார்த்தோம் இந்தியன் 2 ஆண்டுகள் 11 மாதம் 16 நாட்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது. சரிங்களா. ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா வரைவுக்குழு உருவாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்தியன் பார்ட்டில் பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா. ஓகே தேசிய ஜனநாயக நாட்டின் டெல்லி இந்திய ஓகேவா. எங்கெங்கெல்லாம் வந்து யார் குடியேற்றுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதை ஒட்டுமொழியாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. குடியரசு தினத்தனுக்கான குடியரசுத் தலைவர் குடியேற்றுவார். அதே போல் இண்டிபெண்டன்ஸுக்கு வந்து பிரதமர் வந்து குடியேற்றுவார். சரிங்களா. அதே போல் இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் குடியேற்றுவார். குடியரசு தினத்துக்கு வந்து ஆளுநர் குடியேற்றுவாங்க. ஓகேங்களா. ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம குடியரசு தினத்துக்கு ஃபஸ்ட்டு சிறப்பு விருந்தினர் 1950 வந்து சுகர்னி, இந்தோனேசியக்காரர். ஃபஸ்ட்டு சிறப்பு விருந்தினர் சுகர்னின்னு சொல்லிட்டு இந்தோனேசியக்காரர். இப்போ கடைசியாக 2025 76வது குடியரசு தினம் நம்ம கொண்டாடி இருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தோனேசியக்காரர் தான் இருக்கார். பிரபோவா சுபியாண்டோ வந்து கலந்துருக்காரு. பிரபோவா சுபியாண்டோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு 76 ரெண்டுமே இந்தோனேசியக்காரர் தான். அங்கே சுகர்னோ, இங்கே சுபியாண்டோ, இங்கேயும் சுகர்னோ சுபியாண்டோ. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு தலைவர். இந்திய அரசியலமைப்பு யார் வந்து உருவாக்குறாருன்னா அம்பேத்கர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து காயின் பண்ணுவார். ஸோ இவங்க தான் வந்து அந்த வரைவு குழுவோட மெம்பர்ஸ் 7 பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாலிட்டியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்தியனுடைய அரசியலமைப்பு தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் உயர்ந்தபட்ச ஒரு சட்டம். ஓகேங்களா. அதே போல் உலகின் மிகப்பெரிய குடியரசு நடந்தது இந்தியாவில். உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. இது வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு. எல்லாருக்கும் தெரியும், எழுதப்பட்ட சட்டமாக்கப்பட்ட அரசியலமைப்பு. சரிங்களா. ஸோ கூட்டாட்சி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 பிரிவுகள் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 106 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, 450க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது, 1,17,369 சொற்கள் இருக்குது. 1,17,369 சொற்கள் இருக்குது. இது ஆங்கில பதிப்பு மட்டும் இல்லாமல் இந்தி மொழிப்பையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா. இந்தி மொழியும் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், ஆகஸ்ட் 29 ஓகே, அதாவது
டிராஃப்டிங் கமிட்டி ஃபஸ்ட்டு உருவாக்குவாங்க இல்லையா? ஏன்னா அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன், அது இந்தியர்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. எம்என் ராய் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் டிராஃப்டிங் கமிட்டியை காயின் பண்ணுவாங்க. டிராஃப்டிங் கமிட்டி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க டிராஃப்டிங் கமிட்டியை. ஓகே, ஸோ இந்த எல்லாரும் சேர்ந்து தான் சட்டத்தை நவம்பர் 26, 1949 வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது வந்து 1950 ஜனவரி 26 வந்து நமக்கு வந்து குடியரசு தினத்தன்றைக்கு நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்திய இஸ்லாம்பர் வரலாறுல நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், இதில் டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் இதெல்லாம் பிஆர் அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமையர், கேஎம் முன்சி, ஹைதுல் சாதுல்லா, என் மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, இவங்க எல்லாமே யாருன்னா அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த குழு உறுப்பினர்கள். ஓகேங்களா? பாருங்கள், டிராஃப்டிங் கமிட்டி முக்கியமான டாப்பிக்கு அதெல்லாம் பார்க்கலாம். 1947 ஆகஸ்ட் 29 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கேள்வி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் முக்கியமானது. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸஸ் கொண்டு வந்தது யாருன்னா, ஓகே, என்ன அப்படின்னா டல்ஹௌசி கொண்டு வாரிசு இழப்பு கொள்கை நடத்தும். ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த பகுதி என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரனுக்கு போயிடும். அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸோட ஒரு போராட்ட குணம். ஒரு தான் டல்ஹௌசி தலைவர். ஓகேங்களா? அப்போ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்பது என்னென்னா பாருங்கள், டல்ஹௌசி ஒரு கீழ், ஓகே, கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சியாளர். ஓகேவா? அப்போ இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எந்த மாகாணங்கள் எல்லாம் வந்து யாராருக்கெல்லாம் ஆண் குழந்தை இல்லையோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு கொடுத்துடணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். வாரிசு இழப்பு கொள்கை. ஒரு ஆண் வாரிசை தத்தெடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதுவாங்க டல்ஹௌசி பிரபு காலத்தில். ஸோ அதன்படி இது ரொம்ப முக்கியமான என்னென்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க, 1848 56 எப்போ கொண்டு வராங்கன்னா அது பார்த்திங்கன்னா 1857 வந்து பார்த்திங்கன்னா தூண்டியது. ஸோ நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்டு, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் யார் கொண்டு வந்தோன்னா டல்ஹௌசி கொண்டு வராது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா, ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை, அதாவது ஆண் வாரிசு இல்லாத மாநிலங்களை உள்வாங்குவதன் மூலம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை விரிவுபடுத்துறது தான் முக்கியமான காரணம். ஓகேவா? ஸோ இதில் வந்து சதாரா, ஜான்சி, நாக்பூர். ஓகே, இந்த சதாரா, ஜான்சி, நாக்பூர்லாம் பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு இல்லாத ஒரு அரசர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க, மன்னர்கள். இது இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலம் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய போயிடும். ஓகேவா? என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சதாரா ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணது சதாரா 1848. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் 1849, சம்பல்பூர், உதய்பூர், ஜான்சி, நாக்பூர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரிட்டிஷோட கிழக்கிந்திய கம்பெனியின் கீழே கொண்டு போயிட்டாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஒருவேளை டாக்டர் வாரிசு இழப்பு கொள்கை மூலம் முதலாக இணைக்கப்பட்ட பகுதினா சதாரான்னு சொல்லணும். 1848 சதாரான் தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு உதய்பூர் 1852, நாக்பூர் 1854, ஜான்சி 53. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டாக்ட்ரின் லேப்ஸும் பார்த்திங்கன்னா 1857 கிளர்ச்சிக்கு வழிவகுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா 1846 வந்து இது 1848 கொண்டு வந்திருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வந்து 1848 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த 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 மாதிரி ஒரு கொள்கையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1857 வித்திட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவின் முதல் சட்டமன்ற தேர்தல் எப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா பாருங்கள் 1937 நடக்கும். ஓகேங்களா? 1937 ஃபஸ்ட் நடக்கும். இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதன்படி 1937 வந்து எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முறையான தேர்தலாம் 1951 to 51 நடக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். 51 to 52. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 21 வயசு தான் வந்து இருந்துச்சு ஓட்டு போடுறதுக்கு. 21 ஏஜ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அதை 18 வந்து மாற்றுவாங்க. 61வது சட்டத்தில் மாற்றுவாங்க. சரிங்களா? 1987 61st அமெண்ட்மெண்ட்டில் அதை வந்து ஜவஹர்லால் நேரு யாரோட பீரியட்னா 1987 அவருடைய பீரியட்லாம் வந்து அதை மாற்றுவாங்க. அது சரிங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து சுகுமார் சென் தான் வந்து தேர்தல் ஆணையராக இருப்பார். இவர் மிகப்பெரிய ஒரு ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு மணின்னு கொடுத்துருப்பாங்க. அதை மாற்றிட்டு அவங்களுடைய பேரை போட்டு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதே போல் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு எல்லாருக்கும் தெரியும். இதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு 401 தொகுதி இருந்துச்சு. இத்தேர்தலில் 401 தொகுதிகளில் இருந்து 489 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவற்றில் 340 உறுப்பினர் தொகுதிகள், 82 உறுப்பினர்களும்
இன்னும் 3 உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது தவிர 2 ஆங்கில வழிகள் மக்களவைக்கு நேரடியாக நியமனம் செய்யப்பட்டனர். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 401 தகுதியில் 489 உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரியா. பார்த்திங்கன்னா இதில் ஓகே ஐஎன்சி தான் வெற்றி பெறும். ஐஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 44.99 401 சீட்டில் 364 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி வந்து வெற்றி பெறும். சரிங்களா. ஸோ அடுத்து கேள்வி பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கீதம். இந்திய தேசிய கீதத்தை இழந்தது வந்து ரவீந்திரநாத் தாகூர், எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், ஜனகணமன இந்திய நாட்டுப்பண் வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய கவிதை ஒன்றின் தொடக்க வரிகளாகும். ஓகேவா. ஸோ இதை வந்து 52 வினாடிகளில் பாடி முடிச்சிடணும். ஓகே, ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கூடாது. இந்திய தாயே மக்களின் இன்பத்தும் கடிக்கின்ற நீயே எல்லாருடைய உடலிலும் ஆட்சி செய்கிறாய். இதுதான் தமிழ் மொழி. வங்காள மொழியில் எழுதப்பட்டது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தேசிய பாடலுமே பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பார். எழுதுனது வந்து பங்கிம் சட்டர்ஜி, ஆனால் பாடினது ரவீந்திரநாத் தாகூர் 1896. ஸோ நாட்டுப்பண் இதுக்கு இல்லையா, இந்திய நாட்டுப்பண் இருக்கு இல்லையா, தேசிய கீதம், இதையும் அவர் தான் பாடியிருப்பார். ஸோ 1911 முக்கியமான பாயிண்ட்டு, டிசம்பர் 27 முதலாக கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் வந்து பாடப்பட்டது. தாகூரின் சரளாதேவி சௌதுராணி இந்த பாடலை பாடினார். ஓகேவா. முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேசிய கீதம் வந்து பார்த்திங்கன்னா 1911 ஐஎன்சி மாநாடு, டிசம்பர் 27 ஐஎன்சி மாநாடு கல்கத்தாவில் நடந்துச்சு. அங்கே தான் வந்து முதலாக இதை பாடுறாங்க. அந்த பாடலை பாடினது சரளாதேவி சௌதுராணி, இவங்க தான் பாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 24, 1950 வந்து பார்த்திங்கன்னா ஜனகணமன இந்தியாவின் தேசிய கீதமாகவும் வந்தே மாதரம் தேசிய பாடலாகவும் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போ எப்போ அறிவிக்கிறாங்கன்னா ஜனவரி 24 அறிவிச்சிடுறாங்க. தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் ஜனவரி 24, 1950 அறிவிச்சிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ தேசிய கீதத்தை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே பாடக்கூடாது. அடுத்து பாருங்கள் வந்தே மாதரம் பாடல். ஸோ முன்னே சொன்ன தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் பண்ணது. எப்போ வந்து பாடுறாங்கன்னா 1911 ஐஎன்சி மாநாடு கல்கத்தாவில் பாடுறாங்க. ஓகே. அடுத்து வந்தே மாதரம் பாடல் பாருங்கள். இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வந்தே மாதரம் பாடல் ஆனந்த மடம் அந்த இடத்துலேருந்து, அந்த நூல்லேருந்து வந்து எடுக்கிறாங்க, ஆனந்த மடத்துலேருந்து. இதுவும் பார்த்திங்கன்னா வங்காள மொழி தான் வந்து பண்ணுறாங்க பங்கிம் சட்டர்ஜி. அந்த வந்தே மாதரம்னா தேவநாகரி எழுத்து. ஓகே, வந்தே மாதரம் தேவநாகரி எழுத்து வங்காள மொழியில் பங்கிம் சட்டர்ஜியால் எழுதப்பட்டது. சரியா. ஸோ பார்த்திங்கன்னா இதில் என்ன முக்கியம்னா பங்கிம் சட்டர்ஜி வந்து பிரிட்டிஷ்காரோடைய கீழே வேலை பார்க்கும் போதே அதை வந்து அதை பண்ணுறாரு. பாருங்கள், 1870 இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் காட் சேவ் த கியூன் என்று தொடங்கும் இங்கிலாந்து ராணியை புகழ்ந்து பாடும் பாடலை கட்டாயமாக்கினார்கள். ஓகேவா. அப்போ நம்ம 1950க்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணுறான், காட் சேவ் த கியூன் அந்த ஒரு பாடலை வந்து இங்கிலாந்து ராணியை புகழ்ந்து அந்த ஒரு பாடலை வந்து பாடுவோம். சரியா. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா வங்காள மொழியிலையும் சமஸ்கிருத மொழியிலையும் பார்த்திங்கன்னா இந்த பாடலை வந்து ஒரே மூச்சில் எழுதினார். ஓகேவா. ஸோ வங்காள மொழியிலையும் இருக்குது, சமஸ்கிருத மொழியையும் இந்த வந்தே மாதரம் பாடலத்தை வந்து எழுதுவார். சரிங்களா. பாருங்கள், 1882 எழுதியிருக்காரு. 1882 பங்கிம் சந்திரர் எழுதி வெளியிட்ட ஆனந்த மடம் வங்காள மொழியில் அனோண்டோ மோட் என்று உச்சரிக்கப்படுகிறது. ஓகேவா. ஆனந்த மடம், அதுதான் அந்த அனோந்த மோட்னு சொல்கிறாங்க. அதை பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. 1882 பங்கிம் சந்திரர் எழுதியே வெளியிட்ட ஆனந்த மடம், தமிழில் ஆனந்த மடம், வங்காள மொழியில் அனோண்டோ மோட் என்று உச்சரிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1876 வந்து ஆக்சுவலி 1876 எழுதியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஜாதுநாத் பட்டாச்சாரியா பாடலுக்கு விட்டமிட்டிருந்தார். ஜாதுநாத் பட்டாச்சாரியா ஃபஸ்ட்டு இந்த ஆனந்த வந்தே மாதரம் பாடலுக்கு விட்டமிச்சவர் ஜாதுநாத் பட்டாச்சாரியா. முக்கியமான வேலை பாயிண்ட்டுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்தே மாதரம்னா தாய்மண்ணே வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். தாய்மண்ணே வணங்குகிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே. முழுக்க பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்த்தா அந்த பாடலை தான் பாடியிருக்காங்க. ஸோ 1876 ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. 1882 வந்து பங்கிம் சந்திரர் வந்து எழுதினாலும் 1876 ஃபஸ்ட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டுக்கு இசை வச்சுருந்தது ஜாதுநாத் பட்டாச்சாரியா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்ற பெயரில் இதழ் ஒன்றை தொடங்கினார். ஓகே, இது முக்கியமான வேல்யூ பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், லீடர், அமர்ஷா, ஆனந்த் மத் ஆகிய திரைப்படங்களில் காட்சியமைப்பில் இடம்பெற்றன அனைத்து இந்திய வானிலை வந்தே மாதரம் பாடலுக்கு ரவிசங்கர் இசையமைப்பதாக அமைக்கப்படுகிறது. ரவிசங்கர் வந்து பின்னாடி வந்து இசையமைக்கிறார். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சர்ச்சைனா அந்த 2 பேராக மட்டும் பாட சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் வந்தே மாதரம் பாடல் ஃபஸ்ட்டு பாடுறாங்கன்னா 1896 ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். 1896 இப்போ தான் அந்த 200 ஆண்டு 100 ஆண்டுக்கான இந்த பிரச்சனை 2026 வந்து இதை வந்து
சபைக்கு கொண்டு வந்தாங்க. சரியா? 1896 அதே கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்தே மாதரம் பாடலில் வந்து ஃபஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சுபாஷ் போஸை நேதாஜி என்று அழைத்தவர் யார்? ஜெர்மனிய மக்கள். ஓகேங்களா? ஜெர்மனிய மக்கள் தான் வந்து அவை அழைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி மகாத்மா காந்தின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். மகாத்மா காந்தின்னு சொன்னது அவர் தான். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர, அதாவது சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜின்னு சொன்னது காந்தியடிகள், காந்தியடிகள் மகாத்மான்னு சொன்னது சுபாஷ் சந்திர போஸ், அப்படி மாற்றிப்பாங்க. பட் இங்கே வந்து ஜெர்மனிய மக்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வங்கத்து சிங்கம் நேதாஜி, தமிழகத்து சிங்கம் முத்தமிழ் தேவர். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேதாஜி பாருங்கள், முதலாவது நேதாஜி தேவராஜர். நேதாஜி என்ற பெயரில் தமிழ் இதழை தொடங்கி நேதாஜி, ஓகே, நேதாஜி என்ற பெயரில் தமிழை தொடங்கி அதை நேதாஜி என்று அழைத்தார். அப்போ நேதாஜி என்ற தமிழ் இதழை தொடங்கியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்பதற்கு தலைவர் அல்லது மதிப்பிற்குரிய தலைவர் என்று பொருள். நேதாஜி என்பதற்கு தலைவர் அல்லது மதிப்பிற்குரிய தலைவர் என்று பொருள். ஓகேவா? அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ஸ், ஒத்துழையாமை இயக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் நிறுத்தினான்னு பார்த்தோம்னா சௌரி சவார சம்பவம் 1922 பிப்ரவரி 5 வந்து ஒரு காவல் நிலையத்தையும் தீக்கரையாக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒத்துழைப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தியால் பர்தோலி தீர்மானம் மூலம் நிறுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒத்துழையாமை இயக்கம் எந்த தீர்மானம் மூலம் நிறுத்தப்பட்டதுன்னா பர்தோலி தீர்மானத்தின் மூலம் 1922 பிப்ரவரியில் வந்து நிறுத்தப்பட்டது. யூபியில் இருக்குது. பிப்ரவரி 5, 1922 யூபியில் வந்து இது நிகழ்ச்சி நடக்கும். கோரக்பூர் மாவட்டத்தில் இது நிகழ்ச்சி நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நிறுத்திடுவார். அடுத்து சைமன் கமிஷன் பாருங்கள், எப்போ கேட்குறாங்க? 727 சைமன் கமிஷன் போகிறது இந்தியாவுக்கு. ஓகேங்களா? சைமன் கமிஷன் 1927 இருந்து உருவாக்கப்பட்டது. சைமன் கமிஷன், சைமனே திரும்பி இப்போன்னு சொல்லுவாங்க, கோபேக் சைமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, கோபேக் சைமன், இதுதான் சைமன் குழு. கோபேக் சைமன் சொல்லுவாங்க. ஜான் சைமன், கிளமண்ட் அட்லி, இவங்கெல்லாம் வந்து வருவாங்க இந்தியாவுக்கு. ஓகே, ஏன்னா இந்தியர்களுக்கு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக வருவாங்க. பட் அதில் யாரும் இந்தியர்களுக்கு இல்லாதனால அதை வந்து சைமனே கோபேக் சைமன் திரும்பி இப்போன்னு சொல்லி அதை திரும்பி அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பாருங்க, இன்குலாப் ஜிந்தாபாத்தின் நோக்கத்தை மௌலானா ஹஸ்ரத் மொஹானி முதலில் உருவாக்கினார். முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸு. இன்குலாப் ஜிந்தாபாத் மௌலானா ஹஸ்ரத் மொஹானி, ஆனால் பிரபலப்படுத்தியவர் பகத்சிங். ஓகேவா? அவர் மத்திய சட்டத்தில் கொண்டு வீசிய பிறகு இந்த முழக்கத்தை எழுப்பினார். ஓகே, ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத் வந்து ஹஸ்ரத் மொஹானி தான் வந்து உருவாக்குறாரு. ஓகேவா? மௌலானா ஹஸ்ரத் மொஹானி, இதை வந்து பிரபலப்படுத்தியவர் பகத்சிங். ஓகேங்களா? மௌலானா ஹஸ்ரத் மொஹானி, பிரபலப்படுத்தியவர் பகத்சிங். ஓகேங்களா? அடுத்து இந்த முழக்கத்தின் பொருள் புரட்சி வாழ்கன்னு பேர். புரட்சி வாழ்க, மௌலானா புரட்சி வாழ்க. இன்குலாப் ஜிந்தாபாத்னா புரட்சி வாழ்கன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு இந்து சுதானி சுற்றடர். இதற்கு புரட்சியே நீண்ட காலம் வாழ்க, இதற்கு புரட்சியே நீண்ட காலம் வாழ்க என்பதும் பொருள். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஹோம் ரூல் இயக்கம் முன்னே பார்த்துட்டோம். எங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் பாலகங்காரத்தில் தான் உருவாக்குவாங்க. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னிபெசன்ட் அம்மையாரும் பாலகங்காரத்தில் தான் உருவாக்குவாங்க. பாருங்கள், 1916 ஏப்ரல் 1916 வந்து பெல்காமில் வந்து தொடங்குவாங்க. ஓகேங்களா? பாலகங்கார திலகர் பாருங்கள், பாலகங்கார திலகர் தனது ஹோம் ரூல் இயக்கத்தை ஏப்ரல் 1916 பெல்காமில் வந்து தொடங்குவார். ஓகேவா? அதே வருஷம் என்ன பண்ணுவாங்க, அன்னிபெசன்ட் வந்து செப்டம்பரில் தொடங்குவாங்க. அப்போ கொஷின்ஸ் வந்து ஹோம் ரூல் இயக்கம், அதாவது என்ன ஹோம் ரூல் இயக்கம்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஹோம் ரூல் இயக்கம் அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோம் ரூல் இயக்கத்தை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினா பாலகங்கார திலகர் தான். ஏன்னா அவர் ஏப்ரல்லே ஆரம்பிச்சிடாரு, இவங்க செப்டம்பரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அதை நீங்கள் பார்த்து 1916 உருவாக்குவாங்க. ஓகே, ஹோம் ரூல் இயக்கம். அடுத்து வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவு எல்லாருக்கும் தெரியும். மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம். இது கூட பாருங்கள், நோட்ஸ் உங்களுக்கு பக்காவாக வச்சுருக்கேன், எனக்கு டைம் இல்லை. ஓகே, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1947 இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பருங்க, நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மவுண்ட் பேட்டன் பிறகு தான் வந்து February 28, 1947 வந்து அட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 1948 முன்னரே விடுதலை பெற்று அறிக்கை வெளியிட்டார். ஓகேவா? ஏன்னா அப்போ வந்து லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தோடனே கிளமண்ட் அட்லி சொல்லுவார் 1947 February 28 அவர் முதல் உரையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், 1948க்கு முன்னரே உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுப்போம்னு சொல்லுவார். அதே போல் 1947 February 28 அனௌன்ஸ் பண்ணுவார், சொல்லுவார். 1947 August 15 கொடுத்துருவார். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட்.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாடர்ன் இந்தியாவில் இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.